வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா தைப்பூச நாளில். தைப்பூச நாளில் பல சிறப்புகளை கொண்ட நாள்னே சொல்லலாம். இந்த நாளில் செய்யும் வழிபாட்டிற்கு ஆற்றல் அதிகமாக. திருவண்ணாமலை, பழனி, திருப்பரங்குன்றம் போன்ற மலை கோயில்களை இந்த நாளில் கிரிவலம் வருவது நோய்களை நீக்குவதுடன் பாவங்களையும் தீர்க்கக்கூடிய செயலாகவே நம்பப்படுது. நினைத்ததை நிறைவேற்றும் தன்மையே கிரிவல வழிபாட்டிற்கு உண்டு. கடவுளான முருகப்பெருமானுக்கு இந்த தைப்பூச திருநாள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுது. அப்படி கொண்டாடப்படும் விழாவை எப்படி நாம் முருகனை வழிபட வேண்டும், எந்த விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவே சொல்லப்படுது. அனைவருக்கும் தெரிந்ததாகவும் கோயில்களை முருக வழிபாடு மிகுதியாகவும் இருக்கும். இந்தியாவில் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள் மட்டுமின்றி அனைத்து முருகன் ஆலயங்களிலும் தைப்பூச விழா வெகு சிறப்பாக நடத்தப்படும். இந்தியாவை தாண்டி சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் தைப்பூச விழா பெரிய அளவில் திருவிழாவாக கொண்டாடப்படுது. தை மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளை தைப்பூச நாளாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் முருகப்பெருமானை தவிர வேறு எந்த தெய்வங்களை வழிபட்டால் நன்மையும் கிடைக்கும். மற்ற தெய்வங்களை எதற்காக இந்த நாளில் வழிபட வேண்டும் என்பதையும் பார்க்கலாம். நடராஜர் வழிபாடு செய்யலாம். சிதம்பரத்தின் கோயில் கொண்டுள்ள நடராஜ பெருமான் மார்கழி திருவாதிரை நாளில் தனியாக ஆனந்த நாடகம் ஆடி பிரம்ம, விஷ்ணு உள்ளிட்டோருக்கு காட்சி கொடுத்திருப்பார். இந்த நாளை ஆருத்ரா தரிசனம் என கொண்டாடப்படுது. அதேபோல் தை மாதத்தில் அன்னை உமாதேவியும் இணைந்து ஆனந்த தாண்டவம் ஆடிய கோலத்தில் உமா மகேஸ்வரராக காட்சி தருவார். இந்த நாளையே தைப்பூச திருவிழாவாக கொண்டாடப்படுது. இந்த நாளில் சிவனையும் அம்பிகையும் வழிபடுவதால் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையுமா. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானை, அம்பாளை வழிபடலாம். சிவபெருமானும் தில்லையின் தனியாக ஆடிய ஆனந்த தாண்டவத்தை கண்டு ரசித்த அம்பிகைக்கு தானும் அதே போன்று ஆனந்த தாண்டவம் ஆட வேணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதன்படியே அம்பாள் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாளில் தைப்பூசம் என புராணங்களை சொல்லப்படுது. இந்த நாளில் அம்பிகையை வழிபட்டால் வேண்டிய வரங்கள் கிடைக்குதுன்னு நம்பிக்கையாக இருக்குது. தைப்பூச நாளில் நான் பூமியில் தண்ணீர் தோன்றி அதிலிருந்து உயிர்கள் உண்டாக துவங்கியதாக சொல்லப்படுது. இதனால் ஆதி அந்தம் இல்லாத அருள் வடிவமான சிவபெருமானியை இந்த நாளில் வழிபட வேணும். தைப்பூசம் என்பது ஆரம்பத்தில் சிவனுக்குரிய வழிபாடு நாளாகவே இருந்ததாம். பிறகு சிவசக்தி அம்சமாக முருகன் திகழ்வதால் முருகனின் வாழ்க்கையுடன் நெருங்கிய தொடர்புடைய நாள் இது என்பதாலும் முருகனுக்கு வழிபாட்டு நாளாகவே இன்று பின்பற்றப்படுகிறது. அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களை அசுரர்கள் வெற்றி பெற முடியவில்லையா. இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வரும் அசுரர்களை வெல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தேவர்களும் சிவபெருமானிடம் முறையிட்டாங்களா. அசுரர்களிடம் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிடம் வேண்டிக் கொண்டனர். கருணைக்கடலான எம்பெருமானும் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெச்சு கண்ணிலிருந்து உருவானவர் தான் கந்தன். கண்ணிலிருந்து வெளிப்பட்ட 6 தீப்பொறிகளும் 6 அழகிய குழந்தைகளாகின. அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் வளர்த்து வந்தனர். பின்னர் ஆறுமுகமாக உருவெடுத்தது. ஆண்டி கோலத்தின் பழனி மீது நின்றிருக்கும் முருகனுக்கு அன்னை பராசக்தி ஞானவேல் வழங்கியது இந்த தைப்பூச திருநாளில் என புராணங்கள் கூறுகிறது. முருகனின் அறுபடை வீடுகளை காட்டிலும் பழனியின் தைப்பூச விழா மிக கோலாகலமாக நடத்தப்படுது. இங்கு 10 நாட்களும் விழாவாக தைப்பூசம் நடைபெறும். பழனிமலை அடிவாரத்தில் உள்ள பெரிய நாயகி அம்மன் கோயிலிலே கொடியேற்றப்பட்டு இந்த விழா நடத்தப்படுகிறது. அப்படி பார்வதி தேவி கொடுத்த ஞானவேலை கொண்டு திருச்செந்தூர் தலத்தில் அசுரர்களை வதம் செய்து முருகப்பெருமான் தேவர்களை காத்து அருளியதாக புராண கதைகளும் சொல்லுது. தைப்பூச நாளில் காலையில் எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொள்ள வேண்டும். விரதத்தை தொடங்க வேண்டும். வீட்டின் விளக்கேற்றி தெய்வங்களை வழிபட்டு குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட்டு கந்த சஷ்டி கவசம் படித்தும் கந்தர அலங்காரமும் கந்தர குணுபுதியும் திருமுருகாட்சி படையும் திருப்புகழ் கந்த கழிவென்பா உள்ளிட்ட முருகப்பெருமானுக்கு உகந்த பாடல்களை காலையில் மாலையில் படிக்கலாம். வேலைக்கு செல்பவர்கள் அதிகாலையிலே பூஜை செய்து முருகனை போற்றி பாடி விட்டு வேலைக்கும் செல்லலாம். எந்த வேலை செய்தாலும் ஓம் சரவணபவ எனும் திருமந்திரத்தை உச்சரித்தவாறு செய்வது நல்ல பலன்களை அளிக்கும். திருநாளில் விரதம் இருப்பவர்கள் காலை மதியம் 2 வேளையும் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளணும். மாலை வேளையில் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வருவது நல்லது. அங்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். முடிந்தால் காலை மாலை வேளையில் கோயிலுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து வரலாம். முருகனுக்கு உகந்த நாளில் விரதம் இருந்து காவடி எடுத்தால் பால் குடம் தூக்குதல் போன்ற நிகழ்வுகளும் கலந்து கொள்ளலாம்.
திருநாளால விளைபொருட்களை முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடுவது வழக்கமாகவே இருக்குது. குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமானுக்கு மலையில் விளைந்த பலா, வாழை போன்றவற்றை படைத்து வழிபட்டு வந்துள்ளனர். அது மட்டும் இல்லாம தைப்பூச விரதம் இருப்பவர்களுக்கு கெட்ட வாரம் எல்லாம் கிடக்கும், ஆரோக்கியமான திடகர்த்திமான உடலும் உண்டாகும், நினைத்த காரியங்களும் கைகூடும். தைப்பூச திருநாள அன்று நல்ல காரியங்கள் எதுவானும் துவங்க சிறந்த பலனை கொடுக்குமா. இந்த நாளில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது விசேஷம். இறைவனுடைய ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்திய ஜீவ ஜோதியில இரண்டர கலந்த வள்ளலார் பெருமாளையும் தைப்பூச திருநாள வணங்கினால் ஆயுள் ஆரோக்கியம் கூடுமா. பூச திருநாளில் காவேரியில் புனித நீராடிவிட்டு திருவிடை மருதூர்ல வீற்றிருக்கும் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் நம்முடைய பாவங்களும் அனைத்தும் நீங்க பெற்று மனம் அழகாகும் சொல்லப்படுது. சமயக்குறவர்களின் முதலானவரான திருஞான சம்பந்தரும் தன்னுடைய தேவர் பாடல்ல இவ்வளவு சிறப்பாக பாடியிருப்பாங்க. தைப்பூச திருநாளில் காவிரியில் நீராடினால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலையும் எனது நம்பிக்கையாக உள்ளது. பார்வதி தேவியானவள் ஞானமே உருவென கொண்ட முருகப்பெருமானுக்கு தண்டாயுதபாணியை திகழும்படியாக பழனியின் பதியில வேல் வழங்கியது இந்த திருநாளில் தான். எல்லா முருகன் கோயில்களும் தைப்பூச விழா கோலாகலமாக நடத்தப்படும். ஆனால் பழனி திருக்கோயிலில் மட்டும்தான் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுது. தைப்பூசத்தில் முக்கியமான சிறப்பம்சம் பார்த்தோன்னா பாத யாத்திரை செல்வது. தைப்பூசத்தின் போது பழனி முருகப்பெருமானை தரிசிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையை மேற்கொள்வாங்க. இதையொட்டி மார்கழி மாதம் தொடங்கும் போதே விரதம் மேற்கொள்வாங்க. கழுத்தில் துளசி மாலையும் பச்சை நிற வேஷ்டியும் அணிந்து கொண்டு விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் தைப்பூசத்திற்கு முன்னதாகவோ அவரவர் ஊர்களில் இருந்து பாத யாத்திரையாக பழனிக்கு தைப்பூச திருநாள முருகப்பெருமானை கண்குளித்து தரிசிப்பாங்க. பழனி மலைக்கு அருகில் உள்ள இடுமன் சந்நிதியில பழனியில் உள்ள சரவண பொய்கையிலும் மூடி காணிக்கையை முதலான நேர்த்தி கடன்களை செலுத்துவாங்க. தைப்பூசத்தையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்களும் காவடி எடுக்கும் பால்குடம் எடுத்து வருவாங்க. தைப்பூசத்தையொட்டி பாத யாத்திரையாகவும் விரதம் மேற்கொண்டு விரதம் இருந்து வரும் பக்தர்கள் முருகக் கடவுளை தரிசிப்பாங்க. தைப்பூச நன்னாளல பக்தர்கள் விரதம் மேற்கொள்வார்கள். அருகில் உள்ள முருகப்பெருமான் கோயிலுக்கும் சென்று தரிசிப்பாங்க. தைப்பூச நன்னாள முருக வழிபாடு செய்வது எண்ணற்ற பலன்களை தந்தருளும் என்கிறாங்க பெருமக்கள். தைப்பூச நன்னாள வீட்டில் விளக்கேற்றி கந்தசஷ்டி கவசம் பாராயணம் செய்து வேண்டிக் கொண்டால் எதிர்ப்புகள் தவிடுபொடியாகுமா. எதிரிகள் தொல்லையும் மொழின்னு சொல்லப்படுது. தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும். வாழ்வில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தந்தருள்வன் முருகக்கடவுள். எனவே முருகக்கடவுளை தைப்பூச திருநாளில் வழிபட்டு வாழ்க்கையில் அனைத்து விதமான சகல செல்வங்களையும் பெறுவோம். பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடிய அந்த மாதவர் ஜோதி வடிவமாய் எடுத்து இறைவனாக கலந்த தினமும் இந்த தைப்பூச திருநாளில் தான். இந்த நாளில் வடலூரில் 7 திரைகளை நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும். வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்களிலெல்லாம் 6 திரைகள் மட்டுமே விலக்கி காட்டப்படும் ஜோதி தரிசனம். தைப்பூச திருநாளில் மட்டுமே 7 திரைகளும் முழுமையாக நீக்கப்பட்டு முழுமையாக ஜோதி தரிசனம் காண முடியும். பெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனம் ஆடி தரிசனம் அளித்த நாளும் தைப்பூசம் தான். தைப்பூச தினத்தன்று அடியவர்கள் காவடி எடுத்தல், கற்பூர சாட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க. இந்த நாளில் அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களிலும் எல்லா சிவன் கோவில்களும் திருவிழா போல கொண்டாடப்படுது. பெருமானானது நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடிய நாள் தான் மார்கழி மாதத்துல வரும் திருவாதிரை. இந்த நடனத்தை பிரம்மாவும் விஷ்ணுவும் பதஞ்சலி வியாக்கிரபரதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தின் சிவபெருமான் அரங்கேற்றிருப்பாங்க. இந்த நடனத்தை பார்வதி தேவியும் ரசித்து கொண்டிருந்தார். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை கண்ட சிவகாமிக்கு அதே போன்று தாண்டவமான ஆசை வந்தது. சிவ பெருமானை போன்று அன்னையின் நடனத்தை காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோரும் ஆர்வம் கொண்டாங்க. முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரும் ஆசையை நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தான் தைப்பூச திருநாளாம். சிவபெருமானின் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை எனவும் கம்பால் நடனமாடிய திருநாள தைப்பூசம் என கொண்டாடப்படுது. நாள் முருகனுக்குரிய திருநாளாகவும் மாறிய தலம் பழனி தான்.
வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் நிறைந்தே இருக்குதா, அதற்கு ஒரு நல்ல வழியாக சொல்வது தான் கருங்காலி மாலையை பயன்படுத்துவது. அந்த கருங்காலி மாலையை வாங்க விரும்புவங்க வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய ஆர்டரை தெரிவிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் அதை கருங்காலி மாலை பற்றிய தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.